ஹலோ கைஸ், நான் உங்கள் மாதிரி தப்பு இருந்தா சாரி. ஸோ இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் செட்டப்லாம் வந்து இது மாதிரி போட்டு வச்சுருந்தோம். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கூடைக்குள்ளே வந்துட்டு ஃபிஷ்ஷஸை போட்டுட்டு அது குட்டி போட்டோன்னா குட்டி வெளியே வந்துடும். ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்கலாமே, வித்தியாசமாக பண்ணுறதானே நம்ம பொழப்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளான்ட்லாம் போட்டு வச்சேன். இங்கே ஃப்ரீயாக வந்துட்டு நல்லா சுற்றிட்டு திரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மீனை வந்து வெளியே விட்டுட்டோம். நம்ம கோய் கப்பி பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாண்டுருக்குது. நல்லா சூப்பராக ஒரு குவாலிட்டியாக தான் போட்டிருக்கோம் ப்ரீடிங்கு. ஸோ இதோட குட்டிங்க போட்டோன்னா குட்டிங்க இதை தேடி இந்த லைவ் பிளான்ட்டை தேடி உள்ளே போய் ஒளிஞ்சுக்கும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் போட்டால் குட்டிங்களாம் வெளியே சுற்றிட்டு இருந்து குட்டிங்களை கொஞ்சம் சாப்பிட்டுருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் காப்பாற்றி பக்கத்து தொட்டியில் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதுதான் கோய் கப்பி. ஸோ குட்டிங்க வந்துட்டு குழந்தைங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிலியும் சின்ன சின்னதாக ஜாலியாக மேயறது பார்க்கலாம். ஸோ இதாங்க குட்டி. எடுக்க முடியுமான்னு பார்த்தா இதை எடுக்க முடியாது. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியறதே கிடையாது. என்ன விஷயம் ப்ரோ தெரியறதில்ல அப்படின்னா, கப்பி குட்டி போட்டதுக்கப்புறம் குட்டிங்களுக்கு என்ன ஃபுட்டை கொடுக்கணும் அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. குட்டிங்க அது சாப்பாடே இல்லாமல் செத்து போடுற அந்த ஒரு இதை தயவு செஞ்சு யாரும் கொண்டு வந்துட வேண்டாம். ஸோ குட்டிங்க வந்துட்டு சாப்பாடே இல்லாமல் இறக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த குட்டி வந்து போட்டதுக்கப்புறம் அந்த குட்டியை நம்ம எடுத்து வேறு தொட்டியில் மாற்றி ஒவ்வொரு நாளும் எட்டி எட்டி பார்க்கும்போது அது அழகாக நீந்தும். பட் அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து நமக்கு கொடுத்தா தானே அது இன்னும் நல்லா வளர்ந்து சேம் அதே குவாலிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படிங்கும்போது என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மொய்னா கொடுக்கலாம். ஸோ மொய்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம தனியாக ஒரு டப்பில் ஆல்ரெடி ஒரு நாளைக்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும். ஸோ நல்ல ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் கொஞ்ச நாள் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே மொய்னா நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே எடுத்து நம்ம அதை ஃபீடாக கொடுக்கலாங்க. நான் ரேர் கலெக்ஷன் கப்பி வச்சுருக்கேன் ப்ரோ. கப்பி குட்டிலாம் போட்டுருச்சு. குட்டிங்களுக்கு வந்துட்டு என்ன ஃபீடாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டிங்களுக்கு வந்து ஆட்டிமையாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஹேட்ச் பண்ணி நீங்கள் டெய்லியுமே கொடுக்கலாம். அண்ட் வந்துட்டு மொய்னா தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ மொய்னா இருக்கும்போது நம்ம ஏன் ஆட்டிமே டேப்லெட்டை தேடி போகணும் அப்படிங்கிறனால மொய்னா வந்துட்டு நான் ஃபீடாக கொடுக்க போகிறேன். ஸோ இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரெக்டாகவே அதை வந்து உள்ளே ஊற்றிடலாம். உள்ளே மொய்னா இருக்கும், நல்லாவே எடுத்து சாப்பிடும். தெரியுதுங்களா? அந்த மொய்னா எடுத்து அந்தளவுக்கு தெரிலனாலும் முடிஞ்சளவுக்கு காட்டுறேன். குட்டிங்கெல்லாம் நல்லா ஒன்று ஒன்றா பிடிச்சி சாப்பிட்டுருக்கு. நம்ம டெய்லியும் கொடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆட்டிமையா டேப்லெட் ஹேட்ச் பண்ணி டெய்லியும் கொடுக்கலாம். அண்ட் மொய்னாவும் கொடுக்கலாம், டேஃப்னியாவும் கொடுக்கலாம். ஸோ மைக்ரோவார்ம்ஸுமே கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட ஃபிஷஸ்லாம் வந்து சேஃபாக செம்மையாக விளையாண்டுருக்காங்க. ஸோ கையை வச்சோன்னா கையை தேடி வந்து கடிச்சு போடுவானுங்க. பெருசாக இருந்தால் தான் கடிப்பானுங்களே, எல்லாம் சிக்கிலியோண்டு சின்னக்கோண்டு பொலிக்கோண்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம கடிக்க சான்ஸே இல்லை. இப்போ எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் நம்மளோட குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ் மாதிரி வந்துடும். வால்லாம் வந்து ஒட்டன மாதிரி இருக்கும். ஸோ அந்த வால்லாம் ஒட்டன மாதிரி இருந்துச்சுன்னா டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது எப்படி ப்ரோ க்யூர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெடிசன் போட்டும் க்யூர் பண்ணலாம். ஸோ ப்ளூ மெடிசன் இருக்குது, எல்லோ மெடிசன் இருக்குது, ஆன்டிபயோட்டிக் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அது எதுவுமே போடல ப்ரோ, நம்ம சேஃபாக கொஞ்சம் ஓரளவுக்கு வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வாழை மட்டை. ஸோ நம்ம காஞ்சி போன நல்ல வாழை மட்டையை எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்ட் போட்டுட்டு நம்ம ஃபிஷ்ஷு தொட்டி வச்சுருக்கோம்ல அந்த தொட்டியில் இப்படி போட்டுருங்க. நல்லா ஒரு 2 to 3 நாளில் நல்லா இது ஊறி அதுக்கப்புறம் தண்ணி கலரே வந்து சுத்தமாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகிறதுனால இதனால நமக்கு என்ன ப்ரோ நல்லது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஓன் பர்சனல் டிசிஷன் பார்த்தீங்கன்னா, இது போகிறனால பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். பட் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இதை ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பீட்டா ஃபீமேல் எடுங்க ப்ரோ, பீட்டா ஃபீமேல் வந்து நல்லா லோடோடு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பீட்டா ஃபீமேல் வந்து நல்ல லோடோடு எடுத்திருக்கேன். ஸோ என்ன ப்ரைஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ சின்ன சைஸ் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வெறும் 30லேருந்து 40க்குள்ளேயே நான் வந்து தருவேன். ஸோ சைஸ் பொறுத்து உங்களுக்கு குவாலிட்டியாக தருவேன். ஸோ அதுதான் நம்மக்கிட்ட பெஸ்ட்டு. அண்ட் பெரிய ஃபீமேல் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாமே ஒயிட் கலர் ஃபுல் லோடில் இருக்குங்க. ஸோ ஃபுல் லோடில் மினிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அடியில் படுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது வெளியே வந்தால் என் பசங்களுக்கு கொஞ்சமாவது எடுத்து காமிப்பேன். ஆனால் ஒருத்தனும் வெளியே வரமாட்டான், கையிலையுமே பிடிக்க முடியல. வெள்ளை கலர்லாம் பயங்கரமாக இருக்குது. சரி ஓகேங்க, வேணும்னா என்ன பண்ணுங்கள், போய் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.